ஜிகான் சென்சி. இவர் ஒரு ஞானம் அடைந்த குரு. இவர் ஞானம் அடைந்த விதம் விசித்திரமானது. 30 ஆண்டு காலம் ஞானத்தை தேடி அலைந்தார். கடினமான யோகம், தியானம் என தீவிரமாக உழைத்தார். ஞான தத்துவ நூல்களை எல்லாம் வாங்கி வாங்கி வாசித்தார். விதவிதமான ஞானிகளை தேடி அலைந்து கண்டுபிடித்து அடக்கமாய் அமர்ந்து உபதேசம் கேட்டு பணிவிடைகள் பல புரிந்து தேடினார். இப்படி எத்தனையோ மடங்களில் தங்கி தங்கி பார்த்து விட்டார். அவரை ஞானம் சந்திக்கவே இல்லை. நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் சலிப்பும் வெறுப்பும் வளர்ந்ததே தவிர ஞானம் வந்து வாய்க்கவில்லை. இந்த ஜிகான் ஜென்ஜிக்கு ஒரு கட்டத்தில் குருமார்களின் ஞான தத்துவ விசாரணைகள், மடங்களின் கட்டுப்பாடுகள், பழக்க வழக்க விதிமுறைகள் எல்லாமே எரிச்சல் தர ஆரம்பிக்க, சேர்த்து வைத்திருந்த ஞான நூல்களை எல்லாம் பார்த்தவுடன் அவருக்கு பற்றி கொண்டு வர, அவையெல்லாம் படித்து மனம் குப்பையாகி போனதுதான் மிச்சம் என்ற எண்ணமும் வர, அவற்றையெல்லாம் ஒன்றாய் கொட்டி கொளுத்த ஆரம்பித்து விட்டார். தீயை வைத்து கொளுத்த ஆரம்பித்து விட்டார் அந்த ஜிகான் சென்சி. அது பற்றி கொண்டு எரிவதை கண்டு சிரிப்பாய் சிரித்தார். தியானம், யோகம், மடம், குருக்கள், ஒழுக்க நெறிகள் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு, ஏன் வணங்கும் இறைமையையும் புத்தத்தையும் கை கழுவி விட்டு ஒரு காட்டு பாழடைந்த கோவிலில் போய் வாழத் தொடங்கினார். எதிலும் மனதை ஈடுபடுத்தாமல் அங்கேயே இருந்தார். சும்மாவே இருந்தார். அந்த காட்டு கோவிலை சுற்றி புதர் மண்டி கிடக்க, சும்மாதானே இருக்கிறோம் என அதை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். எதையும் இயல்பாக செய்யும் இயல்பு உள்ள ஜிகான் எந்த விதமான சிந்தனையும் இன்றி கர்மமே கண்ணாகி ஆழ்ந்து அந்த புதரை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது காலில் ஓட்டு சில் ஒன்று இடற, அதை அவர் கையிலே எடுத்து வீசி எறிய, அது சற்று தொலைவில் இருந்த ஒரு மூங்கில் புதருக்குள் போய் விழ, மூங்கிலில் பட்ட அந்த சில் சில் என்று ஓசை ஒன்றை எழுப்பியது. அது ஒரு சாதாரண கனநேர சின்னஞ்சிறிய ஓசைதான். அந்த சின்னஞ்சிறு ஓசையை கேட்ட அந்த நொடிகளில் எண்ணம் பிறந்தது ஜிகான் சென்சிக்கு. ஞானமும் பிறந்தது. ஆனந்தத்திலே ஒரு கவியும் பிறந்தது. ஆனந்தத்தில் பிறந்த அந்த ஞான கவி இதுதான். ஒரு ஓட்டாஞ்சில்லின் ஒலியில் நான் கற்றதெல்லாம் காணாமல் போயின கன நேரத்தில். அன்றாட பணிகளை தேடி நான் நடக்கிறேன் பழைய பாதையில். எனக்கு மனச்சங்கடமோ மன குழப்பமோ இல்லை. எனது பாதையில் எனக்கு சுவடுகளும் இல்லை. நான் ஒரு நிறத்திலோ ஒளியிலோ அடங்கியவனும் அல்லன். ஞானம் பெற்ற நானும் சொல்லுவது இதுதான். இப்படித்தான் ஞானம் தித்திக்கும். எப்படி இந்த ஞான கவி? ஞானம் எப்போதும் அங்கேதான் இருக்கிறது. நாம் தான் அதை அறிவு விசால குப்பைகளால் மூடி வைத்திருக்கின்றோம். ஞானம் பளிச்சிட வேண்டுமா? அறிவு திரையை விலக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் திருச்சட்ட அறிவு திரை விலக்கி ஞானம் பளிச்சிட வைத்தவர் தானே. அறிவு 1000 வினைகளை விளைவிக்கும். ஞானமோ அன்பு கணைகளை மட்டுமே விளைவிக்கும். மற்றவற்றை அறிந்திருப்பது அறிவு என்றால், உன்னை பற்றி நீ அறிந்திருப்பதே ஞானம். ஆம் நட்பே, புத்தரை போல் எனக்கும் ஞானம் கிடைத்தது. போதி மரத்தடியிலிருந்து அல்ல, போலி மனிதரிடமிருந்து.